மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சைவநறி என்ற பாடத்திலே 10ஆம் ஆண்டில் 14வது பாடத்திலே நாங்கள் நிற்கின்றோம். சென்ற வகுப்பிலே நாங்கள் சமயக்குறவர் பற்றி பார்த்து நாங்கள் அதில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார் பற்றி பார்த்தோம். இப்பொழுது சந்தான குறவர்கள் என்ற விதியை பார்க்கின்றோம். இவர்களை பற்றி நாங்கள் சொல்வதற்கு முதலில் சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் 4 பேர். அதில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர், இவர் தான் சமயக்குறவர்கள். இவர்களை அந்த சமயக்குறவர்கள் என்று சொல்லுவோம். அடுத்து சந்தான குறவர்கள் என்ற வகையில் 2 வகையான சந்தான குறவர்களை சொல்லுவார்கள். அகச்சந்தானாச்சாரியார், புறச்சந்தானாச்சாரியார் என்றும் சொல்லுவார்கள். அதில் பரஞ்சோதி முனிவர் அவர்களில் இருந்து வருகின்ற ஒரு 4 பேர், அது அகச்சந்தானியர் என்றும் அடுத்த புறச்சந்தானாதியர் என்ற வகையில் தான் மிகண்டதேவர், அனந்த சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவசிவாச்சாரியார் என்றவர்கள் முக்கியமானவர்கள். இவர்களை சந்தான குறவர்கள் என்று சொல்கிறோம். அப்போ அந்த சந்தான குறவர்கள் என்பதை பற்றி தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். இப்போ சமயக்குறவர்கள் எங்களுக்கு தமிழ் வேதமாகிய தேவாரத்தையும் திருவாசகத்தையும் தந்தவர்கள். அப்போ அவர்கள் தேவார முதலிகள் என்றும் சொல்லப்படுவது. இந்த சந்தான குறவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் சைவ சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள். சைவ சித்தாந்த நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற சிவஞான பூதம், சிவஞான சித்தியார், மறைஞான சம்பந்தர் பாடியவை, மற்றது மாசாச்சரியார் இப்படி என்றும் அவர்கள் பாடிய அந்த நூல்கள் எல்லாவற்றையும் வகையை சொல்லுவதுதான் இந்த சந்தான குறவர்கள். அப்போ சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மைகளை பற்றி கூறுகின்ற நூல்களாக அவைகள் வரும். அப்போ இவர்களை சந்தான குறவர்கள் என்று சொன்னார். சாஸ்திர நூல்கள் என்று அவர்கள் தோத்திர நூல்களை பாடியவர்கள் சமய குறவர்கள் என்றால், இவர்கள் சாஸ்திர நூல்களை பாடியவர்கள் அல்ல அருளியவர்கள் இந்த சந்தான குறவர்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். அதில் நாங்கள் முதலாவதாக இவர்களை பற்றி பார்ப்போம். அன்பு வழியில் நின்று பக்தி பண்பர்களை பாடிய சமயத்தை வளம்படுத்திய பெரியோர்களாகிய ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மற்றது மாணிக்கவாசர் ஆகிய 4 பேரையும் சமயக்குறவர்கள் என்று அழைப்பது போல அது ஒரு சைவ மரபு. இவ்வாறு அறிவு வழியாலும் இறைவனை அடையலாம் என்பதை காட்டி சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்கம் செய்த பெரியவர்கள் 4 பேரை சந்தான குறவர்கள் என்று அழைக்கிறோம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதன்படி இங்கே சொல்லப்படுகின்றது. அதாவது நாங்கள் முதல் 4 பேரையும் நாங்கள் சமயக்குறவர்கள் என்ற வகையிலே அவர்கள் அருள் பால்களை பாடிய பக்தி பணுவல்கள் என்று சொல்லப்படுகின்றனர். தேவார திருவாசகங்களை அருளியவர்கள் சமயக்குறவர்கள். இவர்கள் அறிவு வழியில் என்று, அவ்வாறு அறிவு வழியில் என்று இறைவனை அடையலாம் என்று சைவ சித்தாந்த நூல்கள், சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்வாங்கிய அந்த நூல்களை எல்லாம் எங்களுக்கு தந்தவர்கள் தான் இந்த சந்தான குறவர்கள். இவர்களை பற்றி சந்தானம் என்றால் பரம்பரை என்பது. சந்தானம் பரம்பரை. சந்தானம் என்றதே ஒருவர் சந்தான விருத்தி என்று சொல்ல பரம்பரை. அதே மாதிரி இவர்களும் பரம்பரையாக வருகிறார்கள். அதாவது எப்படி என்ன, மிகண்ட தேவர் தான் முதலாவது குருவாக வருகின்றார். அவருடைய மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரியார், அருணந்தி சிவாச்சாரியார் மாணாக்கர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய மாணாக்கர் தான் உமாவதி சிவாச்சாரியார் என்று வருகிறார்கள். அப்போ சந்தான குறவர்கள். சந்தானம் என்றால் பரம்பரை என்றும், குறவர் என்றால் ஞானாசிரியர் என்றும் பொருள்படும். எனவே சந்தான குறவர் என்பது தத்துவ ஞான பரம்பரையில் வந்த ஞானாசிரியர்களை சுட்டுகிறது என்று சொல்லுகிறார். இவர்கள் 2 வகையாக சுட்டப்பெறுகின்றார்கள். இல்லை, ஒரு வகையிலே அகச்சந்தானாச்சாரியர், மறுவகையிலே புறச்சந்தானாச்சாரியர். நான் ஏற்கனவே சொன்னதுபடி அகச்சந்தானாச்சாரியர் என்று ஒரு வகையினர் இருக்கின்றார்கள். அது பரஞ்சோதி முனிவரிலிருந்து வருகின்றது. அடுத்தது புறச்சந்தானாச்சாரியர் தான் நான் சொல்கிறேன், மணிகண்ட தேவரிலிருந்து வருகின்ற பரம்பரை. ஆகவே அவர்கள் பார்ப்போம். பாருங்கள், பரம்பொருளாய ஸ்ரீகண்ட பிரமேஸ்வரனிடத்தில் ஞான உபதேசம் பெற்ற திருநந்தி தேவரும் அவருடைய மான பரம்பரையில் வந்தவர்கள் தான் வந்த சனக்குமாரன், சத்யநாராயண சரஸ்வதி, பரஞ்சோதி முனிவர். அப்போ இந்த இறைவனிடம் அருள் உபதேசம் பெற்றவர்கள் என்ற வகையிலே திருநந்தி தேவரும் அவருடைய மாணாக்கர். திருநந்தி தேவர் முதலாவது, பிறகு சனக்குமார முனிவர், பிறகு சத்திய ஞான தரிசனிகள், அடுத்தது பரஞ்சோதி முனிவர். இந்த 4 பேரும் அப்படியே வருகிறார். பரஞ்சோதி முனிவர் இவர்கள் அகச்சந்தானாச்சாரியர் என்ற வகையை வருகிறார்கள். திருநந்தி தேவர், சனக்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், அடுத்தது பரஞ்சோதி முனிவர். இவர்கள் அகச்சந்தானாச்சாரியர். இது
பரஞ்சோதி முனிவரிடம் உபதேசம் பெற்றவர் தான் பிறகு மிகண்டதேவர் பரம்பரை வருகிறது. அந்த பரஞ்சோதி முனிவரிடமிருந்து உபதேசம் பெற்றவராக பிறகு மிகண்டதேவர். அப்போ அவர்களில் இருந்து அகச்சந்தான சரித்திரத்தில் இருந்து ஒரு பரம்பரையாக வருகின்றது. மெய்கண்டதேவரும் அவருடைய மாணவ பரம்பரையமாக வந்த அருணதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகின்ற நால்வரும் புறச்சந்தானாசாரிய குருவர் என்று சொல்லுவார். இங்கே புறச்சந்தானாசாரிய முதல் இருவரையும் குறித்து நாங்கள் இதில் பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் இந்த சந்தான குருவர் என்ற பாடத்திலே முதல் இருவரை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அதில் முதலாவது மெய்கண்டதேவரை பார்ப்போம். மெய்கண்டதேவர் இப்போ நாங்கள் சமயகுரவரில் முதலாவது குரவராக இருக்கிறவர் ஞான சம்பந்தர். அந்த ஞான சம்பந்தர் 3வது வயதிலே தேவாரம் பாடியவர் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3வது வயது நிரம்பிய ஒரு சிறிய பாலகனாக இருக்கிற போதே அவரை தகப்பனார் கோவிலுக்கு கொண்டு செல்கிறார். தகப்பனார் அந்த கோவில் குளத்திலே நீராடுகின்ற போது அவரை கரையிலே இருத்தி விட்டு அவர் நீராடச் செல்கிறார். அந்த கரையிலே இருக்கின்றவர் அந்த தந்தையார் நீராடுகின்ற போது குளத்திலே மூழ்கி நீராடுகின்ற போது தந்தையை காணாமல் அந்த குழந்தை அழுகின்றது. அழுகிற போது எப்படி அழுகின்றது? அம்மீ அப்பா என்று சொல்லி அழுகின்றது. அம்மீ அப்பா என்று சொல்லி கோபுரத்தை பார்த்து அழுகின்றது. அந்த ஞான குழந்தை அழுகுனா அப்படி பாடுது. உடனே அந்த வேளையிலே சிவபெருமான உமாதேவியாரன் தோன்றி அங்கே அந்த குழந்தைக்கு ஞானப்பாலை கொடுத்து ஆட்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. அது 3. அதில் எதுனா அவர் 3வது தேவாரம் பாடும். யார் உனக்கு பால் தந்தது என்று தந்தையார் மிரட்டுகின்ற போது அங்கே கோபுரத்தை காட்டி சொல்லுகின்றது அந்த தொழுகி சிவன். அது 3வது. அதே மாதிரி இந்த மிகண்டதேவரும் சிறுவனாக மிகச்சிறுவன், அவரை விட மிகச்சிறுவன் 2வது வயதிலே 2 வயது பாலகனாக இருக்கிற போதே ஞான உபதேசங்களை எல்லாவற்றையும் இந்த பரஞ்சோதி முனிவர் வாயிலாக பெற்றார். பாருங்கள், இவர் பிறந்து இருக்கின்ற அந்த குழந்தையாக இருக்கிற போது பரஞ்சோதி முனிவர் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு அருட்குழந்தையொன்று தோன்றியிருக்கிறது என்பதை அவர் ஞானக்கண்ணாலை கண்டு அவர் இறங்கி வந்து இவருக்கு உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறார். அப்போ அந்த பரஞ்சோதி முனிவருடைய மாணாக்கர் பரம்பரையில் தான் இந்த மிகண்டதேவர் வருகிறார். பாருங்கள், மிகண்டதேவர் திருமுனைப்பாடி நாட்டிலே வாழ்ந்த அச்சுத கலப்பாளர் மங்களாம்பிகை தம்பதிகளுக்கு மகனாக அவதரித்தார். இவருடைய காலம் கிறித்துக்கு 13ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார். இவர் திருவெண்காட்டு இறைவனது அருள்நாளை பிரதினாலே பெற்றோர் சுவேதன பெருமாள் என்ற நாமத்தை இவருக்கு சூட்டினர். இவர் தமது 3வது வயதிலே பரஞ்சோதி முனிவரிடம் ஞான உபதேசம் கேட்டு சிறப்புடையவர் என்று சொல்லுவார். இப்போ சில நூல்களை 2 சொல்கிறாங்க, சில இடத்துல 3 சொல்கிறார். ஏதோ நம்ம 2வது வயது அல்லது 3வது வயது என்று நாங்கள் கொள்ளலாம். அப்போ 3வது வயதிலேயே இவர் ஞானம் பெற்றவர் என்றது நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே 3வது வயதிலே பரஞ்சோதி முனிவரிடம் ஞான உபதேசம் கேட்ட சிறப்புடையவர் என்று சொல்லப்படுகிறார். வான்வழியிலே சஞ்சரித்து கொண்ட பரஞ்சோதியார் பூகுரையில் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சுவேதன பெருமாள் என்னும் இந்த குழந்தையின் பரிபக்குவத்தை உணர்ந்து அக்குழந்தைக்கு மெஞ்ஞான உபதேசம் வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வழங்கி மெய்கண்டார் என்ற சிறுச்சாநாமத்தையும் உபகரித்தார். அப்போ வானத்தில் செல்லுகின்ற போதே இங்கே இவ்வாறான குழந்தை ஒரு தெய்வ குழந்தை என்று தோன்றியிருக்கின்றது என்பதை அவர் அறிந்து கீழே இறங்கி வந்து ஞான உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. பரஞ்சோதியாரிடம் தாம் அறிந்த விஞ்ஞானத்தை கொண்டு தனது காலத்துக்கு முற்பட தோன்றிய சைவ திருமுறைகளில் காணப்பட்ட தத்துவ கருத்துக்களை எல்லாம் தொகுத்து சைவ சித்தாந்த கோட்பாடாக மிகண்டதேவர் வழங்கினார். சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களில் மிகவும் புகழ் பெற்றது இவர் எழுதிய சிவஞான போதம் ஆகும். இவர் எழுதிய அல்லது இவர் அருளி செய்தது சிவஞான போதம் என்ற நூல். அப்போ அது சைவ சித்தாந்த நூல்களிலே பிரபலமான நூல். அது சித்தாந்த சாஸ்திர முதல் நூல் என்ற சிறப்பை உடையது. 12 சூத்திரங்களில் ஆனது. 12 சூத்திரங்களால் ஆனது சிவஞான போதம். மெய்கண்டாரிடம் 49 மாணாக்கர் கல்வி கற்றனர். 49 மாணாக்கர் கல்வி என்றும் இவர்கள் அருணந்தி சிவாச்சாரிய தலை சிறந்தவராவார். மெய்கண்ட இன்னொரு மாணவரான மனவாசம் கடந்தார் உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த நூலை இயற்றினார் என்றார். மனவாசம் கடந்தார் என்று ஒருவர். மிகண்டதேவர்
ஐப்பசி மாத சுவாதி நட்சத்திர இறைவனை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய வரலாறு இவ்வாறு. அப்போ இவருடைய வரலாற்றை பற்றி மிகவும் அழகாக சொல்லுவார்கள். இவருடைய வரலாற்றில் வரலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இவர் மிகுந்த தேவர் பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார். 3வது வயதிலே பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார். இவர் இங்கே 49 மாணாக்க அவரிடம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். 48 வயதில். இப்போ இந்த மிகுந்த தேவருக்கு முன்பே வயதில் கூடியவர் தான் இந்த அருணந்தி சிவாச்சாரியார். அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு வயது முதிர்ந்த ஒருவர், நல்ல வயசானவர். ஆனால் அவர் சகல கலைகளையும் கற்ற அவரை சகலாகம பண்டிதர் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட இருமாப்போடு அவர் வாழ்ந்து வருகிறார். அந்த வேளையிலே இப்படி அச்சுத கலப்பாளருக்கு இப்படி ஒரு மகன் பிறந்திருக்கிறார், இப்படி ஞான உபதேசம் 3வது வயதிலே பெற்றிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அந்த அருணந்தியார், சகலாகம பண்டிதர் என்று சொல்லப்படுகின்ற அருணந்தி சிவாச்சாரியார் அவரை பார்ப்பதற்காக வேண்டி அங்கே வருகிறார். அப்படி வருகின்ற போது இவர் மாணாக்கருக்கு பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அருணந்தி சிவாச்சாரியார் அவர் படித்த சகலாகம பண்டிதர் இல்லை, சகல நூல்களையும் கற்றவர் தானே. அவர் இருமாப்போடு நின்று இவரை கேட்டார், ஆணவத்தின் பொருள் யாது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். வந்தது உடனே மிகண்டான் நிமிர்ந்து பார்த்தார். அச்சுத கலப்பாளர் உடைய மகனாகிய அவர் மிகண்டதேவர் நிமிர்ந்து பார்க்கிறார். இங்கே அருணந்தி சிவாச்சாரியர் முன்னால் வந்து நிற்கிறார். அவருடைய நிலையை பார்த்து உடைய மாணவர்களுக்கு பார்த்து, மாணவர்களே, ஆணவத்தின் சுரூபத்தை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே இங்கே ஆணவத்தின் சுரூபம் முன்னிலையிலேயே நிற்கின்றது என்று அவரை சுட்டி காட்டி சொன்னார். ஆணவத்தின் சுரூபத்தை பற்றி விலகி கொண்டிருந்தவர் ஆணவத்தின் சுரூபம் ஜாதகத்தை இவர் கேள்வி கேட்டோடனே உடனே அந்த மாணவர்களுக்கெல்லாம், எல்லா மாணவர்களுக்கும் இவரையே சுட்டி காட்டியவர் தான் ஆணவத்தின் சுரூபம் என்று. அவருக்கு மிகவும் பக்கமாக போய்விட்டார். ஏன்னா 3 வயது பாலகன் தன்னை பார்த்து சொல்லுவார். அன்றையிலிருந்து உடனே அவர் மாணாக்கராக மாறி அவரிடம் கல்வி கற்றதாக அவர் வரலாறு. அது சில போல இவருடைய வரலாற்றிலே குறிப்பிடலாம். பார், அருணந்தி சிவாச்சாரியை பற்றி பார்த்தோம். அருணந்தி சிவாச்சாரியர் திருத்துறையூரிலே அவதரித்தவர். கிறிஸ்துவுக்கும் 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இளமையிலேயே ஆகம நூல் அறிவு மிக்க நிரம்பியவர். இதனாலே சகலாகம பண்டிதர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பெற்றவர். மிகண்டதேவன் தந்தையார் அச்சுத கலப்பாளர் ஆசிரியர். அச்சுத கலப்பாளர் மிகண்டதேவர் என்ற அவருடைய தகப்பனாருக்கே ஆசிரியர் என்றால் பாருங்கள், எப்படி வயசு கூட்டினவர். ஒரு நாள் அருணந்தி சிவாச்சாரியர் தமது மாணவரான அச்சுத கலப்பாளரின் மகனாகிய மிகண்டதேவர் பலருக்கு சைவ சித்தாந்த பாடம் சொல்லிக் கொண்டிருப்பதை கண்டார். தன்னுடைய மாணாக்கரான அச்சுத கலப்பாளருடைய மகன் இப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் கேள்விப்பட்டார். குழந்தை தானே என்ற அலட்சியத்தோடு ஆணவத்தின் சுரூபத்தை விளக்க முடியுமா என்று மிகண்டாரை கேட்டார். ஆணவத்தின் சுரூபத்தை விளக்க முடியுமான்னு கேட்கிறார். உடனே மிகண்டார் எதுவும் பேசவில்லை. தனது பிஞ்சு விரலாலே அருணந்தி சிவாச்சாரியரே சுட்டி காட்டினார். இந்நிலையில் மெஞ்ஞான விழிப்பு பெற்றார் அருணந்தி சிவாச்சாரியர். குழந்தை என்றும் கருதாது மிகண்டாரை குருவாக கொண்டார். குழந்தை என்று வராமல் அவர் குருவாக விழுந்து வணங்கினார் என்று சொல்லப்படும். மிகண்டாரன் சைவ சித்தாந்த உண்மைகளை பாடம் கேட்டு அவரின் முதல் மாணாக்கராக விளங்கிய இவர் சிவஞான போதத்தின் வழி நூலாக சிவஞான சித்தியார் என்ற பெருநூலை எழுதினார். பிறகு அந்த மிகண்டார் செய்த சிவஞான போதத்திற்கு வழி நூலாக இவர் சிவஞான சித்தியார் என்ற நூலை எழுதியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சைவ சித்தாந்த முதன் நூலாகிய சிவஞான போதம் மிகவும் சுருக்கமானது, 12 சூத்திரங்களால் ஆனது. அதன் பொருளை உள்ளவாறு உணர்ந்து தத்துவ ஈடுபாடுள்ள அனைவரும் விளங்கத்தக்க வகையில் விரிவாக விளக்கி உரைத்த பெருமை அருணந்தி சிவாச்சாரியருக்கு உரியது. அவ்வகையில் சைவ சித்தாந்த வரலாற்றில் இவர் அருளிய சிவஞான சித்தியார் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. முக்கியத்துவமுடைய அந்த நூலாக இருக்கிறார். சிவனுக்கு மேல் தெய்வமில்லை, சித்திக்கு விஞ்சிய நூல் இல்லை என்று சொல்லுவார். சிவனுக்கு மேல் வேறு தெய்வம் இல்லை, அதே மாதிரி சித்திக்கு விஞ்சிய நூல் இல்லை என்று ஆண்டோர் வாக்கு. அப்பெரு நூல் பரபக்கம் சுவபக்கம் என்ற 2 பக்கங்களை உடையது.
பரபக்கம் சுபபக்கம் என்ற 2 பக்கங்களை உடையது. பிற சமய தத்துவங்களின் பொருந்தாமைகளை கண்டிக்கும் பகுதி பரபக்கமாகும். பிற சமய தத்துவங்களை கண்டிக்கின்ற பகுதி பரபக்கம். சைவ சித்தாந்த அடிப்படைகளை விளக்கி நிற்கும் பகுதி சுபபக்கம் என்று சொல்லப்படும். சுபபக்கமாக சிவஞான சித்தியார் தவிர இருவாய் இருப்பத்து என்ற தத்துவ நூலை இவர் எழுதினார். இதுவும் 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் ஒன்றாக ஏற்கப்பட்ட ஒரு சிறப்புடையதாக இருக்கின்றன. இவ்வாறு சைவ சித்தாந்த கருத்துக்களை மாணவரின் வினா ஆசிரியரின் விடை என்ற அமைப்பிலே இந்த நூல் விளக்கி உரைக்கின்றது. இந்த இருவாய் இருப்பத்து வினா விடை நூலாக புரட்டாசி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் அருண சிவாச்சாரியார் இறைவனுடைய திருவடியை அடைந்தார் என்று இவருடைய வரலாறு இவ்வாறு சொல்லப்படுகின்றது. இங்கே இனி நாங்கள் பயிற்சி வினாக்களுக்கு போவோம். சமயகுரவர் எனப்படுவோர் யாவர்? அவர்கள் சைவ சமயத்தை எவ்வாறு வளர்த்தார்? சமயகுரவோர் என்று சொல்லப்படுகின்றவர் அந்த 4 ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அடுத்தது மாணிக்கவாசகர். தேவாரங்களையும் முதல் மூவரின் தேவாரங்களையும் இறுதியாக உள்ள மாணிக்கவாசகர் திருவாசகன் திருக்கோவியார் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். இவை சைவ திருப்பாக்கள், அதாவது இவை அருட்பாக்களாக இறைவனுடைய நிலைகளை, இறைவனுடைய தத்துவங்களை எல்லாவற்றையும் சைவ சித்தாந்த கருத்துங்கள் உட்பட எல்லாவற்றையும் நிறைத்த ஒரு நூல்களாக இந்த தேவாரமும் திருவாசகமும் அமைந்திருக்கின்றன. அதை தோத்திர நூல்கள் என்று சொல்லுவார். சைவ சமயத்தை எவ்வாறு வளர்த்து இந்த தோத்திர நூல்கள் மூலம்தான் அவர்கள் தோத்திரங்களை பாடி எல்லா சைவ சிவாலயங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று தோத்திரங்களை பாடி அவர்கள் சைவ சமயத்தை வளர்த்தார்கள். இவர்கள் வாழ்ந்த காலம் பக்தி நெறி காலமாக சொல்லப்படும். பக்தி நெறி பரவிய காலம் என்று சொல்லுவார்கள். அடுத்த சந்தான குருவர் யாவர் என்று சொல்லியிருக்க, இங்கே சந்தான குருவர்களாக நாங்கள் புறச்சந்தானாச்சாரிய குருவர்களை மெய்கண்ட தேவர், அருண சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரி என்று 4 பேரை குறிப்பிடுவோம். இந்த இவர்களிலே மறைஞான சம்பந்தர் எந்த விதமான நூல்களையும் எழுதவில்லை. இந்த 3 சைவ சித்தாந்த நூல்களை எழுதியிருக்கிறார்கள். சந்தான குரவர் என்பதன் பொருள் யாது என்று. சந்தானம் என்பது அங்கே பரம்பரையாக வந்தவர்கள், ஒரு ஞான பரம்பரையை உருவாக்கியவர். மெய்கண்ட தேவர், அருண சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரி என்று ஒரு ஞான பரம்பரையை உருவாக்கியவர். ஞான பரம்பரையில் நின்று சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்கி உரைத்தவர்கள் தான் இவர்கள். இவர்கள் பல்வேறு நூல்களை, அதாவது சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திர நூல்கள் என்ற சாஸ்திரங்களை எழுதியவர்கள். அவர்கள் தோத்திரங்களை அருளியவர்கள் என்று சொன்னால் இவர்கள் சாஸ்திர நூல்களை எழுதியவர்களாக கருதப்படுகிறார்கள். அகச்சந்தானாசிரியர் யாவர் என்று. அகச்சந்தானாசிரியர் என்று சொல்லுவர்கள் இவருக்கு முதல் தோன்றியவர்கள், அதாவது திருக்கைலாய ஞான பரம்பரை என்று சொல்லப்படுகிறது. திருக்கைலாயத்தை இறைவனிடம் பாடம் கேட்ட ஒரு பரம்பரை. அது திருநந்தி தேவர், சத்திய ஞான தரிசனிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், அடுத்த பரஞ்சோதி முனிவர் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் 4 பேர் பெறுகின்றது. பாருங்கள், இங்கே திருநேந்தி தேவர் முதலாவது, சனக்குமார முனிவர் சத்திய ஞான தரிசனிகள். சனக்குமார முனிவர் 2ஆவதாக வருகிறார். அடுத்த சத்திய ஞான தரிசனிகள், அடுத்த பரஞ்சோதி முனிவர். இவர்கள் 4 பேரும் அகத்தந்தாசிரியர் என்று வருகிறார். அகச்சந்தானாச்சாரி அவர்களும் ஒரு பரம்பரையாகத்தான் வருகிறார். திருநந்தி தேவர், சனக்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர் என்று அங்கே வருகின்றார். இவர்கள் அகச்சந்தானாசிரியர் என்று. அதற்கு பிறகு பரஞ்சோதி முனிவருடைய வாயிலாக அந்த ஞான உபதேசம் பெற்றவர் தான் மெய்கண்ட தேவர். அடுத்தது அருண சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார்
என்று ஒரு பரம்பரை வருகின்றது. சந்தான குருவர் ஏற்படுவோர் புறச்சந்தான குருவர் ஜாவர் என்று சொன்ன அதான் நான் சொன்னது. அகச்சந்தான சாரியர் ஜாவர் புறச்சந்தான என்று 4 பேரை சொன்னாங்க. சுவேதன பெருமாளுக்கு மிகண்டார் என்று பெயர் எவ்வாறு ஏற்பட்டது? அவர் இளமைக்கால பேர் தான் சுவேதன பெருமாள் மிகண்டது. அப்போ மிகண்டார் மெய்ப்பொருளை உணர்ந்தவர், ஞான உபதேசம் பெற்று இந்த அதாவது பரஞ்சோதி முனிவராலே ஞான உபதேசம் கேட்க பெற்றவர். அப்போ 3வது வயதிலே ஞான உபதேசத்தை உணர்கின்ற தன்மை அவருக்கு வந்துவிடும். அதனால் அது மிகண்டார் என்று அவருக்கு தீட்சா நாமம் வழங்கப்பட்டது. பரஞ்சோதி முனிவரால் தீட்சா நாமம் வழங்கப்பட்டது. அருணாச்சாரியன் குருவாக விளங்கியவர் யார் என்று சொல்லுகிறார். சிவஞான போதத்தில் சிறப்பு யாது? சிவஞான போதம்தான் எங்களை சைவ சித்தாந்த நூல்களில் தலையாய சிறப்பான நூலாண்டு கருதப்படுது. தலையாய சிறப்பான நூலாக சிவஞான போதம் கருதப்படுகின்றது. 12 சூத்திரங்களை கொண்ட சிவஞான போதத்தை மிகுண்ட தேவர் எழுதியிருக்காது, அதனுடைய சிறப்பும். அப்போ இந்த அருணாச்சாரியாருடைய குருவாக விளங்கியவர் மிகுண்ட தேவர். அருணாச்சாரியர் சகலாக பண்டிதர் என்ற பெயர் பெற்றமைக்கான காரணம், சகல ஆகமங்களையும் ஐயந்திரிவர கற்றவர். அதனால் சகலாக பண்டிதர் என்று அவருக்கு பெயர். நல்லா கற்ற ஒரு மனிதன். சிவஞான போதத்தின் வழிநூல் அது சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகிற அங்கே எங்களுடைய அருணாச்சாரியாரால் எழுதப்பட்டது. சுபபக்கம் பரபக்கம் என்ற உள்ளடக்கம். சுபபக்கம் பரபக்கம் என்றது பிற சமயவர்களை சமயத்தவர்களுடைய உண்மைகள் அல்லது அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை கூறுகின்றது. அவை அதான் பரபக்கம் என்றும். அதில் இருந்து எங்களுடைய சமயம், அதாவது சைவ சமயம் கூறுகின்ற சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்வாங்கி சொல்லுவது சுபபக்கம் என்று சொல்லப்படுது. இப்படி 2 விதமாக அவர் பிரித்து அந்த நூலை எழுதியிருக்கிறார். அருணாச்சாரியார் அருளப்பெற்ற நூல்கள் அதான் சிவஞான சித்தியார் உண்டு, அந்த 20 என்று சொல்லப்படுகிற 2 நூல்களையும் தான் அவர்கள் எழுதியிருக்கிறார். இப்படி அருணாச்சாரியாரம் ஒரு சிறந்த ஒரு குரவராக இருந்து வாழ்ந்தவர். இப்போ நாங்கள் 2 பற்றி பார்த்துருக்கிறோம். மிகண்ட தேவர், அருணாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற 2 சந்தான குரவர்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். மிகண்ட தேவர் அருணாச்சாரியார் குருவாக ஏற்றுக்கொண்ட சம்பவம் முறை பற்றி அறிந்து அதனை ஒரு நாடகமாக நடித்து காட்டும். அப்போது வந்து நின்பதும் இவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருப்பதும் பிறகு இவருடைய கேள்விக்கு அவர் விடை கூறுவது, இவ்வாறான ஒரு நிகழ்வை நீங்கள் ஒரு நாடகமாக நடித்து காட்டலாம். வகுப்புறையிலே செய்து பார்க்கலாம். அடுத்த பாடத்துக்கு நாங்கள் போவோம். திருமூலர் எங்களுடைய அதாவது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருப்பது இந்த திருமூலர் அழிய திருமந்திரம். 3000 பாடல்களை கொண்ட திருமந்திரம். இது 10ஆம் திருமுறையாக சொல்லப்படுகிறது. இந்த திருமூலர் பற்றிய வரலாறு கதைகள் இருக்கின்றன. அவர் எங்களுடைய 63 நாயன்மாரில் ஒருவராக கருதப்படுகிறார் திருமூல நாயனார். சைவ சமய உண்மைகளை தமிழிலே எடுத்துரைத்த பெரியவர்கள் பலர். அவர்கள் ஒருவர் தான் திருமூலர். இவர் சைவ நெறி சார்ந்த யோகியர்கள் ஒருவராக போற்றப்படுகிறார். அட்டமா சித்திகள் கைவரப் பெற்றோரே யோகிகள் என்று வருகின்றனர். யோகிகள் என்றது அட்டமா சித்திகள் கைவரப் பெற்றோர். அவர்களில் ஒருவர் தான் இவர். இவருக்கு கூடு விட்டு கூடு பாய்கின்ற தன்மை இருக்குது. அப்படி கூடு விட்டு கூடுவாகின்ற தன்மையினாலே அவரில் ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்று கதை சிறுவடை இதில் வரலாம், அதை நாங்கள் பார்ப்போம். திருமூலர் பெரிய புராணம் பற்றும் 63 நாயன்மார்கள் ஒருவராக விளங்குகிறார். 63 நாயன்மார்கள் பேசப்படுகின்றனர். எங்களுடைய சமயத்திலே சமயம் வளர்த்தவர்கள், சமய நெறியை கட்டி காத்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் சமயகுரவர்கள் மட்டுமல்ல 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அவருடைய வரலாற்றை கூறுகின்ற நூல்தான் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை முதலில் பெரிய புராண அடியார்களை பற்றி முதலில் எங்களுக்கு அறிமுகம் செய்தவரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அவர் தன்னுடைய
தெளிவால் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த பாடல்களில் இருந்து இந்த 63 நாயன்மார்களையும் அவர் விளங்க வைத்துக்கிறார். அப்போ அவர் பாடிய அந்த அந்த அதாவது தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி அவர் பாடிய அந்த பாடல்கள் தான் பிறகு எங்களுக்கு அந்த 63 நாயன்மார்களை அவர் உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. இதனை அடிப்படையாக வைத்தான் சேக்கிழார் பெருமான் பிறகு பெரிய காவிய நூலை அவர் எழுதினார் என்று சொல்லப்படுகிறார். அவர் எழுதிய அந்த காவிய நூலுக்கு பாட்டுடைத்தலைவனாக இருக்கின்றவரும் சுந்தர பெருமான் தான். சுந்தர பெருமானுடைய வாழ்க்கையை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்து முதல்ல சுந்தரருடைய பிறப்பு வாழ்க்கை பற்றி சொல்லி, பிறகு இடையிலே அவருடைய காதல் வாழ்வு, அவர் 2 மனையாளை வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய அந்த காதல் வாழ்வைக்கும் பிறகு அவர் எப்படி முத்தி பொருள் அடைந்தார் என்றது இறுதியாக சொல்லி, இடையிலே இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளையும் தொகுத்து பெரிய புராணம் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த பெரிய புராணத்தை இவருடைய வருகின்ற ஒரு நாயனாரை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். சேக்கிழார் பெருமான் கூறுகின்ற நாயனார், இங்கே திருமூல நாயனார். இவருடைய வரலாற்றை நமது பெரிய புராணம் விரிவாக தந்திருக்கிறார். அதன் சுருக்கம் இங்கே பார்ப்போம். யோகியர்களில் ஒருவர் என்று போற்றப்படுகிறார் திருமூலன். தமிழ்நாட்டிலே புதிய மலையிலே சில காலம் தங்கி இருப்பதற்கு விரும்பி கைலையில் நின்றும் புறப்பட்டார். இந்த திருமூல நாயனார். வழியிலே காவிரி கரையிலே பசுக்கள் கூட்டமாக கண்ணீர் நின்றமையே கண்டார். பசுக்களுடைய கூட்டம் நின்றது. அவை கண்ணீரும் கம்பரியுமாக நிற்கின்றன. வழக்கமாக பசுக்களை மேய்த்து வரும் மூலன் நின்ற இடையன் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து கிடந்தான். அவன் இறந்து விட்டான். மூலன் என்றவன் அங்கே இறந்து போய் கிடக்கிறான். இதனால் இந்த பசுக்கள் எல்லாம் அவனை சுற்றி அங்கே அழுது கொண்டு நிற்கின்றன. தம்மை அன்போடு பராமரித்து வந்த மூலனது இறப்பை தாங்க மாட்டாத பசுக்கள் உணவும் உறக்கமின்றி அவ்விடத்திலே சுற்றி சுழன்று திரிவதை கண்ணுற்ற யோகியார் அவற்றின் துன்பத்தை போக்க விரும்பினார். அவர் அந்த பசுக்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு விரும்புகிறார். மூலன் உயிரோடு இழந்தால் அன்றி அவற்றின் துன்பம் நீங்காது என உணர்ந்த யோகியார் உடனே மூலனுடைய உடலுக்குள் உயிர் கொடுக்க முடிவு செய்தார். அந்த உயிர் கொடுக்க முற்பட்டார். தனது உடலை மறைவான இடத்திலே வைத்துவிட்டு கூடு வாயு சித்தின் மூலம் மூலன் உடலில் புகுந்தார். அந்த சித்தை அவர் அறிந்திருந்தார். அந்த சித்தின் மூலம் அவர் இப்படி அந்த மூலனுடைய உடலிலே புகுந்தார். மூலனுடைய உடல் உயிர் பெற்று எழுந்தது. அதாவது மூலனுடைய உடலிலே யோகியர் எழுந்தார். மூலனுடைய உடலிலே யோகியர் எழுகிறார். மூலன் உயிர் பெற்றதாக கருதிய பசுக்கள் மகிழ்ச்சியோடு புல்மேய்ந்தனர். தன்னுடைய மேய்ப்பான் எழுந்து விட்டான் என்று சொல்லி பசுக்கள் எல்லாம் அங்கே நன்றாக சந்தோஷமாக புல்லு மேய்கின்றனர். மாலையானது தமது கன்றுகளை நினைத்து சாத்தனூரை நோக்கி நடக்கத் தொடங்கின அந்த பசுக்கள். மூலன் உடலில் இருந்த யோகியாரும் அவற்றை தொடர்ந்து சென்றார். அப்போ பசுக்கள் நடந்து சென்றன. அந்த இடத்துக்கு இவரும் சென்றார். பசுக்கள் தங்கள் மேய்ப்பவனின் வளமில் புகுந்தன. மூலன் உடலில் நின்ற யோகியாரும் அதனை பார்த்தபடி நின்றார். தாம் உள்ளே புகவில்லை. அவர் போகவில்லை. மற்ற பசுக்கள் எல்லாம் போகுது. இதனை கண்டார். அதனால் மூலனுடைய மனைவியார் அவர் உள்ளே வராத குறித்து வினாவினார். மனைவியார் அங்கே நின்று ஏன் மூலன் பெறாமல் நிற்கிறார் என்று வினாவுகின்றார். யோகியார் ஒன்றும் பேசாது அவ்விடத்தில் நின்று அகன்று ஒரு பொது மடம் ஒன்றை அடைந்து அங்கே யோக நிலையிலே வீற்றிருந்தார். அவர் அங்கிருந்து விலகி அப்படியே ஒரு பொது மடத்திலே சென்று அங்கே ஒரு யோக நிலையிலே அமர்ந்து கொண்டார். மூலனது மனைவி செய்வது அறியாதவளாய் அடுத்த நாள் காலையிலே அயலவர்களையும் அழைத்து கொண்டு மூலனை அலைந்து அம்மடத்தை அடைந்தார். அவருடனே அயலவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு மனைவியார் இப்படி தன்னுடைய கணவன் மாலையிலே வீட்டை வரையில் வந்தவர் திரும்பி போய் ஒரு மரத்தில் போயிருக்கிறார் என்னாண்டு அவர் தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறார். யோக நிலையிலே வீட்டிருந்த கோலத்தை கண்டு மூலன் யோக நிலை உற்றுவிட்டான். இனி இவன் இவ்வாழ்க்கைக்கு உரியவன் அல்ல. யோக நிலையிலே வந்துவிட்டார். ஆகவே இனி இல்வாழ்க்கைக்கு உரியவன் அல்ல என்று அயலவர்கள் தீர்மானித்தார். மூலன் மனைவிக்கு ஆறுதல் கூறி அவளை அழைத்து சென்றார். நடுநேரம் கழித்து யோக நிலையில் நின்றும் விடுபட்ட யோகியா பசுக்கூட்டம் வந்த வழியில் நடந்து தாம்
தமது உடலை விட்டு அகன்ற இடத்தை அடைந்தார். அவர் தன்னுடைய உடல் எங்கே இருக்கோ அந்த இடத்தை பார்க்கிறார். அங்கே அவரது உடலை காணவில்லை. அவருடைய உடல் அங்கே இருக்கவில்லை. உடனே திகைத்த யோகியார் நடந்தவைத்தையெல்லாம் இறைவன் திருவிழாகவே உணர்ந்தார். திருவருளாகத்தான் உணர்கிறார். இறைவனுடைய திருவிளையாடு தான் இது என்று சொல்லி அவர் உணர்கின்றார். ஆகவே திருவாதுரையை அடைந்தவர் அங்கே இருந்த கோயில் கொண்ட இறைவனை வணங்கினார். கோயிலுக்கு வழியே மேற்கு திசையில் இருந்த அரசமரத்தின் அடியிலே இறை சிந்தனையோடு சிவயோக நிலையிலே அமர்ந்தார். சிவயோக நிலையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். ஆறு இந்த மூலர் இவ்வாறு அமர்ந்து கொண்ட ஊனுடம்பில் இருந்தபடியே பிறவி துன்பத்தை போக்கினார். உடனே பிறவி துன்பத்தை அதிலிருந்து நீங்கினார். அவருடைய ஸ்ரீவன் முத்தரானார். அவர்தான் ஸ்ரீவன் முத்தர். சரியை கிரியை யோக ஞானம் என்ற 4 மலர்களான திருமந்திர மாலை என்ற அந்த நூலை ஆண்டுக்கு ஒரு பாடல் வகையிலே 3000 பாடல்களை அருளினார். ஆண்டுக்கு 3000 பாடல்கள் அருளினார். இதன்பின் திருக்கையிலையை அடைந்து இறைவனுடைய திருப்பாதத்தை ஒன்றினார் என்று சொல்லப்படுது. இது அவருடைய வரலாறு. அவர் கூறிய திருமந்திரம் என்ற நூலை பற்றிய பார்ப்போம். திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம் சைவத் திருமுறைகளில் 10ஆவதாக அமையப்பெற்ற சைவத் திருமுறைகளிலே 10ஆவது என திருமுறையாக வகுக்கப்பட்டதுதான் திருமந்திர பாடல். தோத்திர நூலாகவும் சாஸ்திர நூலாகவும் விளங்குகிறது. இதை இந்த திருமந்திர பாடல்கள் மட்டும்தான் சொல்லுவார்கள். தோத்திர நூலன்னு சொல்லுவார்கள், சாஸ்திர நூலானு. தோத்திரமாகவும் பாடலாம், சாஸ்திரமாகவும் சொல்லலாம். இந்த வகையில் இது தமிழ் ஆகமம் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றது. திருமந்திரம் முன்னுரியாயம் என்ற பாயிரத்தை தந்திரம் என்ற பெயரில் 9 பிரிவுகளால் அமைந்திருக்கின்றன சொல்லப்படும். தந்திரம் என்பது ஆகமத்தை குறிக்கும் ஒரு சொல்லாகும். ஆகவே 9 ஆகமங்களின் சாராம்சம் 9 தந்திரங்கள் அமைந்துள்ளது என்றும் அந்த தந்திரங்கள் உலக வாழ்க்கை தேவையான ஒழுக்கங்கள், உள்பொருள் பற்றிய விளக்கங்கள், ஆன்மாக்கள் இறைவனை அடைவதற்கு உதவும் மார்க்கங்கள், சிவசின்னங்கள் முக்கியத்துவம், குருலிங்க சங்கம் வழிபாடு என்றெல்லாம் அவை எல்லாவற்றையும் இங்கே எடுத்துரைப்பதாக வருகின்றது. இவற்றினுடைய மிகுதி பகுதியை நாங்கள் திருமந்திரம் என்ற வகையிலே அடுத்த வகுப்பிலே தொடருவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.